ஜென்டில்மேன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கால் பதித்தவர் சங்கர். காதலன், ஜீன்ஸ், பாய்ஸ், அந்நியன், இந்தியன், முதல்வன் என அடுத்தடுத்த படங்களில் பிரம்மாண்டங்களுக்கு பெயர் போனவர் சங்கர். ரஜினியுடன் இவர் இயக்கிய எந்திரன் திரைப்படம் தமிழ் மட்டுமில்லாமல் இந்திய திரைப்படங்களில் பெரும் சாதனையாக கருதப்பட்டது. பிரம்மாண்டத்திற்கு அடையாளமான சங்கர் இயக்கத்தில் வெளியான கடந்த 2 படங்களும் தோல்வியை தழுவியுள்ளது ஒட்டுமொத்த சங்கர் ரசிகர்களுக்கும் வருத்தத்தை கொடுத்துள்ளது. அடுத்தபடியாக சங்கர் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் வேல்பாரி படத்தை அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். எழுத்தாளர் சு. வெங்கடேசன் எழுதிய நாவல் வேல்பாரியை தழுவி சங்கர் பிரம்மாண்ட படம் ஒன்றை இயக்க திட்டமிட்டு இருக்கிறார். இதற்கான திரைக்கதை எழுதும் பணிகளை கொரோனா லாக்டவுன் காலத்தில் அவர் தொடங்கினார். தற்போது படத்தில் நடிக்க நடிகர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் சங்கர். தெலுங்கில் பாகுபலி, தமிழில் பொன்னியின் செல்வன் போன்ற வரலாற்று திரைப்படங்களை விட இந்த படம் பல மடங்கு பிரம்மாண்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை வேல்பாரி கதையை சங்கர் KGF நடிகர் யாஸ், நடிகர் ரவி மோகன் என்ற ஜெயம் ரவி மற்றும் நடிகர் அர்ஜுன் ஆகிய 3 பேரிடம் சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளன. தற்போது நடிகர் யாஸ் இந்தியில் உருவாகும் ராமாயணம் படத்தில் ராவணனாக நடித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து சங்கர் இயக்கத்தில் அவர் வரலாற்று திரைப்படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என சொல்லப்படுகிறது. மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்தில் அருள்மொழிவர்மனாக ஜெயம் ரவி நடித்துள்ளார். இவரிடமும் சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இவர்களில் யார் வேல்பாரிக்கு உயிர் கொடுக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை.